ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது மாமா, 2-1 நான் பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம மயில்வாகனம் வந்து முத்துவேலோட ஃபோனில் இருந்து தான் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி கனடா போகிற ஃப்ளைட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பீதியை கிளப்பி விட்டுருப்பாங்க. அதனால முத்துவேலோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணி முத்துவேலை பிடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. சிவனாண்டி முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்காக போலீஸ்லாம் திடீர்னு வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்திருக்க அதிகாரி சொல்லுவாங்க, யார் முத்துவேல் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துவேல் சொல்லுவாங்க, நான் தான் சார், என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது அங்கே வந்து அதிகாரிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கனடா போகிற ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டதுமே நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன சார் சொல்கிறீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் எப்படி ஏர்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் அதிகாரிங்களாம் சொல்கிறாங்க, இந்த நம்பர்லேருந்து தான் எங்களுக்கு கால் வந்திருக்கு, அதனால இப்போ கனடா போகிற ஃப்ளைட்டே கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சிவனாண்டி முத்துவேலுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே வந்திருக்க அதிகாரிங்களாம் முத்துவேலை நாங்கள் பிடிச்சிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை கையோட கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம சிவனாண்டிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, எதுவுமே புரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம மயில்வாகனம் செம்மையான வேலையை தான் பார்த்து வச்சுருக்காங்க. அவங்க ஃபோன்லேருந்து எங்கே ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிப்போன்னு சொல்லிட்டு முத்துவேல் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி கரெக்டாக முத்துவேலை மாட்டி விட்டுட்டாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்படியோ ரேவதி கனடா கிளம்பிட்டா, கார்த்தி ரேவதி பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா கார்த்தியை விட்டு ரேவதியை நிரந்தரமாக பிரிச்சாச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல, இதை கேட்ட நம்ம சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, என்ன சந்திரா இங்கே வேறு மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏதோ கனடா போகிற ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி லேண்டிங் ஆயிடுச்சாமே, அதுக்கு காரணம் முத்துவேல் சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சித்தப்பாவை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சிவனாண்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த ரேவதியை கனடா போக விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த கார்த்தி பையன் தான் சித்தப்பா ஃபோன்லேருந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சித்தப்பாவை மாட்டி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அப்போ என்னங்க சொல்கிறீங்க, ரேவதி கனடாக்கு போயிருக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, ஃப்ளைட் வேற கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ ரேவதி இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க, எப்படியோ ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருக்கும், சாமுடிச்சேரி மேலே செம்ம கோவத்தில் தான் வருவா, பாப்போம் அம்மா பொண்ணுக்கும் இருக்கிற உறவே முடிய போகுது, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி செம்ம கோவத்தோட வராங்க. கோவத்தோட வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சாமுடிச்சேரி வந்து பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேவதி கஷ்டப்பட்டு நீ ஃப்ளைட் ஏற்றி விட்டா, என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, போதுமா நிறுத்துங்க, உங்களோட நாடகத்தை என்கிட்ட காட்டாதீங்க, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் பிளான் பண்ணி தான் என்னை கனடாக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கிட்ட சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, என்ன ரேவதி சொல்கிறேன், என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே உன்னை அனுப்பிச்சு வச்சேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என் மாமா விட்டு நிரந்தரமாக என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் எப்படிமா கனடாக்கு போவேன், என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிடிச்சடிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ரேவதி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா, எனக்கு ஆக்சிடென்ட்டில் பழசெல்லாம் மறந்துடுச்சு அப்படின்ற சாக்க வச்சு தானே இனி இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேன்னா கண்டிப்பாக கார்த்தி மாமா விட்டு நீங்களாம் என்னைய நிரந்தரமாக பிரிக்க கூட சான்சஸ் இருக்குது, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இனிமேட்டு நான் கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்பிடிச்சடிக்கு ஒன்றுமே புரியல. ரேவதி நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க, அந்த கார்த்தி பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ எங்களை ஏன் இப்படிலாம் தப்பாக நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நான் தான் உங்களை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கேன், எனக்கு பழசெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனால் கார்த்தி மாமா மேலே இருக்கிற அன்பு எப்பயுமே போகாது, என் வீடு இது கிடையாது, கார்த்தி மாமாவோட வீடு தான் என் வீடு, நான் இனிமேட்டு எங்கே வாழணுமோ அங்கே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் ரோகிணி மயில்வாகனம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க, அப்போ தான் ராஜராஜன் சொல்கிறாங்க, ரேவதி நீ இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாப்பா இனிமேட்டு இது என் வீடு கிடையாது, கார்த்தி மாமா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நான் இனிமேட்டு இருந்தாகணும், அதுதான் நல்லதும் கூட, இதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேன்னா அம்மா கார்த்தி மாமா கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சுவாதி சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ சொல்கிறது கரெக்ட் தான், கார்த்தி மாமா கூட போயிட்டு நீ சந்தோஷமாக இரு, நீ மட்டும் இங்கே இருந்தனா அம்மாவும் சித்தியும் சேர்ந்து உன்னைய என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்க கூட முடியல, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மாமா ரொம்பவே நல்லவர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சாலுமே அம்மாவோட மனசு எப்பயுமே மாறாது, அம்மா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோக்கா, உன்னை எப்பயாச்சும் எங்களுக்கு பார்க்கணும்னு
தோணுச்சுன்னா நாங்கள் கார்த்தி மாமா வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட சுவாதி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதி வந்து சூட்கேஸை எடுத்துகிட்டு டபடபன்னு கீழே இறங்கி வராங்க. அப்போது நம்ம சாமுடிச்சேரி வந்து ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன ரேவதி இதுதான் உன்னோட கடைசி முடிவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, புருஷன் வீட்டில் இருக்கிறது தானே முறை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்டதுமே சாமுடிச்சேரி உள்ளே போயிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேவதியை மிரட்டுறாங்க. ரேவதி இதுக்கு மேலே நீ ஒரு அடி எடுத்து வச்சனா அவ்வளோதான், நான் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சுட்டுக்கோங்கம்மா எனக்கு இன்னும் கவலை இல்லை, எவ்வளோ நாளைக்கு எங்களை இப்படி மிரட்டி எங்களோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிக்கிட்டே இருப்பீங்க, இனிமேட்டு உங்கள் ட்ராமாவெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் கிடையாது, நான் கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது எப்படியோ கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிக்க முடியல, நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம், ஒரு வழியா சாமுடிச்சேரி கிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்போதான் நம்ம சாமுடிச்சேரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து நிற்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம சாமுடிச்சேரி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, இதுதான் உன் முடிவா, இதுலேருந்து நீ மீள மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் 1000 தடவை கேட்டாலும் என்னோட ஒரே பதில் இதுதான், நான் கார்த்தி மாமா கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல, இதை கேட்டதுமே சாமுடிச்சேரி உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போயிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே தலையில் ஊற்றி, ரேவதியை நான் இனிமேட்டு மறந்துட்டேன், தலை முழுகிட்டேன், இனிமேட்டு நீ என் பொண்ணும் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறவை முறிச்சுக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா, ஆனால் என்னோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கல, அதனால தான் நான் என் சந்தோஷத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சாமுடிச்சேரி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ராஜராஜன் வந்து சாமுடிச்சேரியை சமேதிட்டுறாங்க. ஈஸ்வரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பெத்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க, ஆனால் நீ ரேவதி வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிச்சுக்கிட்டு இருக்க, ரேவதிக்கு நீ பார்த்த மாப்பிள்ளை எல்லாமே ஃப்ராடு தான், அதை கண்டுபிடிச்சது யாரு, கார்த்தி மாப்பிள்ளை தானே, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு கார்த்தி மாப்பிள்ளையை ஏன் பழி வாங்கிட்டு இருக்க, அதனால பாதிக்கப்படுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, நீ ரேவதி வாழ்க்கையில் எவ்வளவோ முடிவு எடுக்கிற, அப்பான்னு ஒருத்தன் நான் இங்கே இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டியா, என் பொண்ணை இந்த மாதிரி கண்ணும் காணாத இடத்துக்கு அனுப்புறதுக்கு நீ என்ன மாதிரி பிளானை போட்டிருக்க, என் பொண்ணு பாவம் அவளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, முடியாது, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கேன், கார்த்தி மாதிரி ஒருத்தன் என் பொண்ணுக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோகிணி எல்லாருமே சொல்கிறாங்க, அம்மா கார்த்தி என்னம்மா தப்பு பண்ணாரு, நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது தாம்மா பண்ணியிருக்காரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கே அந்த விஷயம்லாம் புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி கிட்ட அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா விடுக்கா, என்னதான் இருந்தாலும் ரேவதி இங்கே தானே இருப்பா, நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, சித்தி இதுக்கப்புறமாவது ரேவதியை நிம்மதியாக வாழ விடுங்க, அவள் தான் புருஷன் வீட்டுக்கு போயிட்டால, இதுக்கப்புறம் அவளை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை நீங்கள் ஏற்றி வீட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, போதும் எல்லாம் நிறுத்துங்க, சும்மா திந்திராவே எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் எப்பயுமே நினைப்பேன், ஆனால் 6 மாதம் கழிச்சு அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி தரது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சேரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த டைவர்ஸ் கேஸை வச்சு தான் இவ்வளோ நாளாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருந்தா கூட அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. நம்ம ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வராமல் இருக்கிறதே நல்லதுதான், ஏன்னா இப்போ இருக்கிற ரேவதி தான் ரொம்பவும் போல்டாகவும் கட்ஸாகவும் இருக்காங்க, இதே மாதிரி ரேவதி இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ரேவதி வந்து கார்த்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ரேவதி எதுக்கு திடுதுப்புன்னு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, மாமா இனிமேட்டு இதுதான் என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, மாமா இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, நான் மொத்தமாக சொல்லிட்டு வந்துட்டேன், இனிமேட்டு வாழ்ந்தா கார்த்தி மாமா கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் இங்கே தான் மாமா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்தியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா சாமுடிச்சேரி பழைய மாதிரியே ரேவதியை எப்படியாவது கார்த்திகிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டும் சேர்ந்து இன்னும் கார்த்தி ரேவதி வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையை உண்டு பண்ண போகிறாங்க தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.